மோதும் கட்சிகள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசியல் களத்தில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இடையே தான் ஒரு உரையாடல் நிகழ இருக்கிறது. பார்வையாளர்களும் இருக்கிறாங்க. உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுக அணியின் சார்பாக திமுகவில் இருந்து மயிலை தா வேலு அவர்கள் மயிலாப்பூர் வேட்பாளர். வணக்கம் சார். அதிமுக கூட்டணி சார்பாக ஐஜேகே கட்சியிலிருந்து பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் திரு வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆர்கே நகர் வேட்பாளர் திருமிகு வெண்ணிலா தாயுமானவன் அவர்கள். வணக்கம் மேடம். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவில் இருந்து மயிலாப்பூர் வேட்பாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அவரையுமே நம்ம வரவேற்று விடலாம். முதல்ல உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் திரு வேலு அவர்களிடமிருந்து தொடங்குறேன். வணக்கம் சார். உங்கள் அணிக்கான பலம், எதிரணிக்கான பலவீனம் எப்படி பார்க்குறீங்க? கடந்த 5 ஆண்டுகளிலே எங்களின் திராவிட மாடல் முதல்வர் செய்த சாதனைகள் தான் எங்களுடைய பலம், மிகப்பெரிய பலம். நீங்களே பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து அவர் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள். எப்பொழுதுமே ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மாற்றிட முடியாது. அந்த திட்டங்கள் மக்களிடத்தில் போய் சேரணும். உதாரணமாக ஒரு மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஏழைக்கு போய் சேருது. அவங்க அடுத்த வருஷமே அவங்க பெரிய நிலைக்கு உயர்ந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. மகளிருடைய விடியல் பயணம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னென்னா அடிப்படையில் அவளுடைய வறுமையை போக்குவதற்கான வழிகள். இந்த அடிப்படை வறுமை போக்குவதான வழிகளை சரி செய்த பிறகுதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த வாய்ப்பினையும் இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் இந்த 5 ஆண்டுகளிலே சரியாக செய்திருக்க காரணத்தினால்தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ கோடி பேர், இவ்வளோ லட்சம் பேர் இந்த திட்டங்களை பயனடைந்திருக்கிறார்கள், இந்த திட்டங்களை இந்த சமூகம் பயன்படுத்தி இருக்கிறது, இந்த திட்டங்களை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், இப்படி என்று நம்ம ரிப்போர்ட் கிடச்சிடுச்சு. இந்த அடுத்த 5 ஆண்டுகள் தான் இந்த மாற்றங்களை நாம் காண முடியும். அப்போது இந்த ஆட்சி தொடரும்பொழுது இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம கண்கூட பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்கள் வெறும் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் ரியலாக பார்க்கணுன்னா அடுத்த 5 வருஷத்தில் சமூகத்திலே அந்த மாற்றங்களை தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாக ஒரு ஆட்சியில் இருந்துட்டு மக்களை சந்திக்கிற போது ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்குபன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது ப்ரோ இன்குபன்சி, ஆட்சிக்கு ஆதரவான அலை தான் உங்களுக்கு பலம்னு பார்க்குறீங்களா? சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணுன்னா, கடந்த தேர்தலில் நான் வாக்கு கேட்கும் பொழுது என்னிடம் மக்கள் சொன்னது நீங்கள் தான் வருவீங்க. ஆனால் இன்றைக்கு வாக்கு கேட்கும்போது நம்ம தான் வரோம், நாங்கள் தான் வருவோம்னு சொல்லலை, நம்ம தான் வருவோம் அப்படின்ற ஒரு அவங்க வாக்கு கேட்கும்போது அந்த சொல்கிற மகிழ்ச்சியான வார்த்தை இருக்குல்ல, இது எங்களுக்கு மிகப்பெரிய பலம். எங்களுடைய முதல்வரை அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய தலைவராக பார்க்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவருடைய திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் உள்ளே போயிருக்கிறது. ஒன்று விடியல் பயணமாக இருக்கலாம், மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், கல்வி தொகையாக இருக்கலாம், முதியோர் உரிமை தொகையாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய திட்டங்கள் அவர் அறிவித்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குடும்பத்திலே, ஏதோ ஒரு வறுமையான குடும்பத்திலே அது அவங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் தொடக்கமாக இருந்தீங்க. இதெல்லாம் பலமாக பார்க்குறீங்க. ஆனால் எதிர் முனையில் பார்க்கிற போது கிட்டத்தட்ட இது 4 முனை போட்டியா 5 முனை போட்டியான்னு தெரியல. வலுவான கூட்டணி பலத்தோடு அதிமுக பாஜக வராங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்கிறாங்க, தாவேகா இருக்கு, நாம் தமிழர் கட்சி புதிய மாற்றத்தை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியா இல்லையா? வலுவான கூட்டணின்னு சொல்கிறீங்கல்ல, கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன். கடந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணியில் தேமுதிக கிடையாது. மக்கள் நீதி மையம் தனித்து போட்டிட்டாங்க. அவர்களும் ஒரு சரியான ஒரு அளவிலான வாக்குகளை பெற்றார்கள். அப்போது எந்த கூட்டணி பலம் என்று நினைக்கிறீர்கள்? கூட்டணி பலமும் உங்கள்கிட்ட கூட்டணி பலமும் இருக்கிறது. திட்டங்களினுடைய நம்ம அறிவித்த திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களும் மிகப்பெரிய பலம்.
முதல் சுற்று வாதத்தை முன் வச்சிருக்கிறீங்க, பாராட்டுகளை தெரிவிக்கலாம். அடுத்து திரு வெங்கடேசன், உங்கள் சுற்று. இது உங்கள் அணிக்கான பலம், எதிர் அணிக்கான பலவீனம் அப்படின்றப்ப எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் கேட்டது வந்து பலம் என்ன, எங்களுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து தேசிய என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணி ஒரு பெரிய பலம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஒற்றுமை அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் மிகவும் ஒற்றுமையோடு செயல்படுகிறார்கள். இது வந்து முதல் நாள்லேருந்தே, என்னைக்கு வந்து தேர்தலுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததோ அன்றையிலிருந்தே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலே தொய்வோ 2 அல்லது 3 நாட்களிலேயே எங்களது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பி விட்டோம். இது என்னத்தை காமிக்குதுன்னா, வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன்னுவாங்க. அது மாதிரி முதலில் எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதை வைத்து தான் அந்த முடிவு இருக்கும் என்று சொல்வது போல், அந்த வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன், வி ஹவ் ஆல்ரெடி டன். அதனால் பாதி அப்பொழுதே நடந்து வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான முதல் ஸ்டெப்பை எடுத்துட்டோம். அதன் பிறகாக படிப்படியாக இந்த கூட்டணி வந்து மேலும் வலுப்பெற்று எல்லா தொகுதியிலுமே இப்போ ஒரு எதிர்ப்பு அலையானது கிளம்பி விட்டது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் அது சொன்ன மேனிஃபெஸ்டோவில் சொன்ன அஜெண்டாஸ் எதையும் சரியாக செய்யலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கிரைம் அகென்ஸ்ட் உமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அது 2021 இருந்த குற்றங்களுக்கும் இன்றைக்கி இருக்கிற 2026 குற்றங்கள் வந்து 2 மடங்காக 3 மடங்காக பெருகிடுச்சு. பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையை இந்த தமிழக அரசு கடந்த 5 ஆண்டுகளிலே உருவாக்கி இருக்கிறது. அதில் அது நம்பர் 1 இருக்கிறது. அதே போலவே போதைப்பொருள், போதை கலாச்சாரம், அன்னைக்கு இருந்த போதை கலாச்சாரம், அதாவது அன்னைக்கு 2021 போதை என்ன இருந்தது, இன்றைக்கி என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிஃபோல்டடாக ஒரு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஆகி இளைஞர்கள் எல்லாம் போதை வழியிலே செல்லக்கூடிய நார்காட்டிக்கில் நீங்கள் அபீன், ட்ரக்கு, ப்ரௌன் சுகர், இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு இந்த இளைஞர்கள் அடிமையாகின்ற ஒரு சூழ்நிலையை இன்று தமிழகம் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தினம் நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம். பத்திரிகை செய்திகள் இதை தான் சொல்லுது. அப்போது பாலியல் குற்றங்கள் அதிகமாகிவிட்டன. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு மேலே கரப்ஷன் வந்து தலை தூக்கி ஆடுகிறது. டாஸ்மாகில் கரப்ஷன், அதே போல் மணல்கள் வந்து கரப்ஷன், இடியில் வந்து 2 பேர்த்துலையும் கேஸ் போட்டிருக்காங்க. அதே போல் மாற்றி மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் வந்து தரப்போகிறோன்ட்டு, அதை தரலை. கல்வி கடனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதை தரலை. அதே போல் பெட்ரோல் டீசலுக்கு விலையை குறைக்க போகிறோன்னு சொன்னாங்க, அதை தரலை. அதே போல் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே திரும்ப நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க, அதை பண்ணலை. அதே போல் மெட்ரோ ரயில் எக்ஸ்பான்ஷனுக்காக நாங்கள் முயற்சி எடுப்போம்னாங்க, அதை பண்ணலை. அதை தாண்டி குளோபல் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டின்னு விளம்பரங்கள் அதிகமாக இருக்கிறதே தவிர விளம்பரங்களுக்கு ஏற்றார் போல் நடவடிக்கைகளோ செய்திகளோ செய்ததால் போல் தெரியவில்லை. அதே போல் தமிழகத்திலே 5.71 லட்சம் கோடி கடனாக இருந்தது, இன்றைக்கு 10.71 லட்சம் கடனாக மாறி இருக்கிறது. 5.5 கோடி கடன் வந்து அதிகமாக இருக்குது வித்தின் அ பீரியட் ஆஃப் 5 years. அதே போல் நல்ல திட்டங்கள் இருந்தது. அம்மா உணவக திட்டம், அம்மாவின் தாலிக்கு தங்க திட்டம், அம்மாவின் மருந்தகம் திட்டம், இந்த போல் திட்டங்கள்லாம் வந்து அப்படியே குறைச்சிட்டு இவங்களே வந்து கலைஞர் உணவக திட்டம்னு ஒன்று அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதை நடத்தலை. இப்போ நீங்கள் சொல்வது வந்து ப்ரோ இன்குபன்சி இல்லை, அரசுக்கு எதிரான அலை இருக்குது. இது வந்து ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அடுத்தது எங்களுடைய மேனிஃபெஸ்டோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இஸ் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர் ஸ்டார் ஆஃப் தி செலெக்ஷன் என்னென்னா அதுதான். ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம், 10,000 ரூபா ஜெயிச்சு வந்த உடனே 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுவோன்னு சொல்கிறோம். 3 கேஸ் சிலிண்டர் வந்து விலை இல்லாமல் கொடுப்போம்னு சொல்கிறோம். பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கும் இலவச பயணம்னு சொல்கிறோம். அதே போல் 25,000 ரூபா ஸ்கூட்டி கொடுத்துருக்கிறதுக்கு மானியம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஆட்டோ ஓட்டுவர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம்னு சொல்கிறோம். அதே போல் மைனாரிட்டியில் வந்து மைனாரிட்டி இருக்கிறவங்களுக்கு லோன் கொடுத்தோம்னா அதுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுப்போம்னு சொல்கிறோம். ரேஷன் அரிசி, பருப்பு, பாமாயிலெலாம் அந்த நிலைக்கு ஏற்றார் போல் விலை இல்லாமல் கொடுப்போம்னு சொல்கிறோம். இது போல் எண்ணற்ற திட்டங்களை ஏழை எளிய மக்களினுடைய மனதினை புரிந்து நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த தேர்தல் அறிக்கையை எப்படி போட்டிருக்காருன்னா, ஏன்னா அவர் மக்களுக்கு நெருக்கமாக, ஏழை எளிய மக்களுக்கு இணக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அதெல்லாம் எங்களுடைய பலம்னு சொல்கிறேன். தமிழகத்திலே ஆட்சி அமைக்கப் போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சுன்னு சொல்ல வரேன். முதல் சுற்று நிறைவடைச்சிருக்கிறீங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு வெண்ணிலா தாய்மானவன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கான பலம்னு எதை பார்க்குறீங்க, எதிர் அணிக்கான பலவீனம்னு எதை பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம்.
நாம் தமிழர் கட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே வேட்பாளர்கள், அதாவது பிற கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே வேட்பாளர் வரைக்கும் தேர்வு செய்து வேட்பாளர்கள் களத்தில் அண்ணன் சீமான் உட்பட எல்லாருமே களத்துக்கு போய் மக்களிடம் பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். 117 ஆண்கள், 117 பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், அதாவது இதுவரை அரசியலில் போட்டியிடாத, வேட்பாளர்களாக நிறுத்தப்படாத, ஆட்சி அதிகாரம் கை கெட்டாத ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து பிரதிநிதித்துவங்கள் கொடுக்கப்பட்டு இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள், 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், படித்த பட்டதாரிகள் எல்லாருக்கும் வாய்ப்பு அளித்து களம் கண்டு நாங்கள் வந்து மக்களிடத்தில் போய் செல்ல ஆரம்பிச்சு. இந்த தேர்தலோட ஒரு பெரிய யூஎஸ்பி, எங்களுடைய செல்லிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது எங்களுடைய வேட்பாளர்கள் தான். இங்கு உள்ள நிறுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு வேட்பாளர்களும் மக்களுடன் களம் கண்ட கள போராளிகள், மக்களுடன் தொடர்ந்து களத்தில் நின்றவர்கள். அதாவது செவிலியர்கள் போராட்டம் இருக்கட்டும், ஆசிரியர்கள் போராட்டம் இருக்கட்டும், துப்புரவு பொறியாளர்கள் போராட்டம் இருக்கட்டும், ஊரக வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும். நான் ஏன் இந்த பட்டியலை சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு பெரிய ஒரு கிரீனான ஒரு அரசியல் நிலவி இருப்பது போல் ஒரு ஊடக வெளிச்சமோ இல்ல ஒரு நரேட்டிவோ, ஒரு கதை உருவாக்கமோ செட் பண்ணப்படுது. அது இல்லைங்கிறத சொல்றதுக்காகத்தான் களத்துல இன்னைக்கு வேட்பாளராக நிக்கிற எல்லாரும், எங்களுடைய களத்தில் வேட்பாளராக நிக்கிற எல்லாருமே வந்து கள போராளிகளாக மக்கள் போராட்டத்தில் தொடர்ந்து பங்கெடுத்திருக்கோம். அதில் உள்ள வலியை நாங்களும் சுமந்து கொண்டு நாங்கள் வேட்பாளர்களாக மக்கள் முன் நின்று கொண்டு அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்களுடைய ரொம்ப யூனிக் செல்லிங் பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ அவங்க எது அவங்களுடைய பிரதானமான சக்தின்னு சொல்லி பேசுறாங்களோ அதுக்கான எதிர்மறையான ஒரு அரசியல், கம்ப்ளீட்லி மாற்று அரசியல்னு சொல்லலாம். அதாவது ஃப்ரம் கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து இந்த அரசியல் மாற்றத்தை வந்து நாங்கள் வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணுறதுங்கிறது தான் எங்களுடைய பார்வை. இதில் முக்கியமாக நான் சொல்கிறது இலவசம். இவங்க வந்து பொருட்கள், பணம் இலவசமாக கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மறையாக, எதிர்மறையாக இலவசம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து தரமான இலவசமான கல்வி, தரமான இலவசமான குடிநீர், தரமான இலவசமான மருத்துவம். இது மட்டும் தான் எங்க பகுதியிலிருந்து இலவசம் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்கிறது. இதை தவிர்த்து வேறு எந்த இலவசமும் எங்கள் மக்களுக்கு நாங்க வழங்குறதாக வாக்குறுதிகள் கொடுக்கவில்லை. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், ஒரு வளரும் நாட்டில், வளர்ந்துட்டு இருக்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து ஒரு கவர்னன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இலவசங்கள்னு கொடுக்குறாங்கல்ல, பொருளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும், எது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கங்கும் பொழுது ஒரு 3 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பணம் பொருளாக உங்கள் மக்களிடத்தில் இலவசங்கள் கொடுக்க முடியும். அதாவது ஒரு சஸ்டைனபிள் எக்கானமியை நீங்கள் நோக்கி போகிறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 வருடத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தொழில் முனைவோராக மாறுவதற்கு, அவங்க தங்களுடைய காலிலேயே தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு நீங்க அவங்களுக்கு ஒரு பொருள் முதலீடு கொடுக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆட்சி, ஒரு அரசு அந்த மக்களுக்கு என்ன இலவசமா கொடுக்கணும் அப்படின்னா, இட் should be based on infrastructure development. அதாவது நிலைத்த நீடித்த கல்வியா இருக்கணும், நிலைத்த நீடித்த பொருளாதாரமா இருக்கணும், மருத்துவமா இருக்கணும். இந்த விஷயங்களை முன் வச்சுதான் நம்ம போறோம். ஆனா உங்களுக்கு இருக்கிற பெரிய சவால்ன்றது மக்களின் ஆதரவு. வெற்றியை அதை கன்வெர்ட் பண்றதுக்கு சவாலா இல்லையா? இத மக்கள் ஏற்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப களத்துல போகும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கிட்டது, இவங்க சொல்றாங்க பெருமளவுல வரவேற்பெல்லாம் கிடைக்குது அப்படின்னு. ஐயா வேலு அவர்கள் வந்து முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரத்துல போகும்பொழுது அங்குள்ள மீன்பிடி மக்கள் வந்து அவங்களுக்கான வீட்டு பட்டா வந்து கொடுக்கப்படல, அவர்களுக்கு ஐயா சிங்காரவேலனார் அவர்களால் கொடுக்கப்பட்ட நிலம் வந்து ஒரு மால் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட போகுது அப்படிங்கிற ஒரு செய்திக்கால் அவரை வந்து அந்த இடத்திற்குள் வரவிடாமல் அந்த மக்கள் வந்து நிறுத்தி வச்சாங்க. ஆனா ஐயா சொன்னாங்க, எங்க போனாலும் எங்களுக்கு வரவேற்பு இருக்குன்னு. ஆனா நான் சொல்றேன், நாங்க போறப்ப எங்களுக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறதுல என்னன்னா, மெயினா இந்த டாஸ்மாக் புழக்கம், கஞ்சா போதை புழக்கம் அப்படிங்கிறது நிறையாவே ரூரல் ஏரியாஸ்லயும் இருக்கு. அர்பன் ஏரியாஸ்ல ரொம்ப பின்தங்கிய பகுதியில், விளிம்பு நிலை மக்கள் வாழ்கிற பகுதியில் நிறைய இருக்கு. அங்க இருக்க தாய்மார்களா இருக்கட்டும், அங்க இருக்க குழந்தைகளா இருக்கட்டும், பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கூட அந்த விஷயத்தை அவங்க வந்து கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இதுல நாம் தமிழர் கட்சி சார்பில் சொல்ல விரும்புவது என்னன்னா, டாஸ்மாக் கலாச்சாரத்தை முற்றும் முழுவதுமாக ஒழிக்கும் வாக்குறுதியை கொடுத்திருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்ற கட்சிகள் வந்து அதை கொடுக்கல. இனி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதுக்கான பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். 3 பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. நீங்க தொடங்கலாம் வேலு. முதல்ல பலமான கூட்டணி எங்கள் கூட்டணின்னாரு, ஒற்றுமையான கூட்டணின்னு சொன்னார். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சீக்கிரம் கூட்டணியை முடித்து அமிச்சிட்டோன்னா,
கூட்டமே இல்லாத கூட்டணி டக்கு டக்குன்னு என்ன சீட்டு இருக்குதோ அதை வாங்கிட்டு போகிறது முடிகிறது, அது கூட்டணி. நம்மளது அப்படியே எல்லா வலுவான கட்சிகள் இணைந்த கூட்டணி. அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்கவுங்க ஒரு செல்வாக்கு இருக்கும். அப்போது பேச்சுவார்த்தை நடத்தும்பொழுது இழுபறிகள் இருக்க தான் செய்யும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அமைத்திருக்கிற கூட்டணி ஒவ்வொரு இடத்துலையும் செல்வாக்கோடு இருக்கிறார்கள். ஆனாலும் எல்லாம் சுமூகமாக முடிந்து இன்றைக்கு எல்லாம் களத்தில் உதயசூரியனுக்கும் கூட்டணி கட்சியாளருக்கும் எல்லா கட்சிக்காரர்களும் இணைந்து வேலை செய்யலாம். அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார். ஊழல் குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்கள் யார் என்பது இந்த ஊர் மக்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. போதை கலாச்சாரம் என்பது இவர்கள் வைக்கின்ற பொய் குற்றச்சாட்டு. நான் அதை வலுவாக சொல்வேன். ஏன்னா ஒரு ஏரியாவில் போகும்பொழுது அங்கே மக்கள் என்ன ரிப்ளை பண்ணுறாங்களோ அதை வச்சு எங்களுக்கு தெரியும். பெண்களிட பலாத்காரம் பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு விஷயம் தெளிவாக பண்ண, இதெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது மக்கள் காவல்துறையிடம் வருவதற்கு பயந்து கொண்டிருந்தது போக இன்றைக்கு காவல்துறையை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தான் இது வெளிப்படையாக தெரியும். இதற்கு முன்னாடிலாம் வருவதற்கே பயந்தார்கள். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடந்ததுன்னா இது யார்கிட்ட போய் சொல்கிறது, சொன்னால் இப்படி தப்பாகிடுமோ, இல்லைனா அவங்க போலீஸ்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம திருப்பியும் நம்மளுக்கு அசிங்கமாயிடும். இது மாதிரிலாம் நிலை மாறி இன்றைக்கு காவல்துறையை நம்பி இது நடந்தது என்று ஓப்பனாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போது கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது அது நியூஸாக வெளியில் வருது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க கூட்டணியில் இருக்கிற பாஜகவுடைய ஆட்சி செய்யும் மாநிலங்களில் ஃபஸ்ட்டு 5 மாநிலங்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளுடைய கணக்கெடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ கூடுதலாக இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் தொகுதிக்குள்ளேயே நுழைகிற போது எதிர்ப்பு அதுக்கு என்ன அதை பற்றி நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு 30-35 பேருக்கு ஒரு கருப்பு துணி அதிமுகவை சார்ந்தவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் 30 பேர் அந்த சீனிவாசபுரத்தில் உள்ளே நுழையும் போது அந்த ஊருக்குள்ளே ஒரு 10,000 பேர் இருக்காங்க. நான் உள்ளே நுழைகிறேன், 3 மணி நேரம் எனக்கு வரவேற்பு கொடுத்து வெளியே வருகிறோம். மீனவ மக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பு மக்களும் அந்தளவு ஒரு வரவேற்பு கொடுத்தார்கள். இந்த தேர்தல் நேரத்திற்காக இது அரசியல் காரணக்காக ஒரு போராட்டம் வெளியிலே தெரியுதோ இப்போ இவங்க பேசுகிறாங்க இல்லையா, இது தெரிவதற்காக மட்டும்தான் அதை அங்கே வெளிப்படுத்தினார்களே தவிர தேர்தல் நேரம் என்பதனால் தவிர வேற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நாங்கள் ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறோம், மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னதும் வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறோன்றது இந்த போதை கலாச்சாரம்ன்றது திட்டமிட்டு பரப்புற அவதூறுன்னு சொல்கிறாரு. எங்களது பெரிய கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 5 ஆண்டுகளாக அவங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. நாங்கள் நிறையா நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய கூட்டணி தேவையில்லை. முதல்ல அந்த ஸ்ட்ரென்த்தே தேவையில்லையே, எதுக்காக தேவைப்படுது? எங்கள் இடத்துல தேமுதிக லேட்டாக வந்தது, அதனால் நாங்களுக்கு பலம் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு தேமுதிக என்னென்னலாம் பேசினார்கள், அவர் தலைவர்கள் என்னென்னலாம் பேசினார்கள், 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசினாங்கன்னு அந்த நாடறியும் தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். தேமுதிக அவ்வளவு வசனம் பேசிட்டு அதற்கப்புறமாக குறுகிய காலத்திலே நாங்கள்லாம் நண்பர்கள்னு சொல்லி சேர்ந்துக்கிறத மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு அவங்க யோசிக்கல. அது எங்களுக்கு கூட்டணி பலம்னு சொல்கிறாங்க. தினகரன் அவர்கள் உங்க அணிக்கு வராது. அவரும் 2 நாளைக்கு முன்னாடி என்ன விமர்சனம்லாம் அது இருக்கத்தானே செய்யும். சரி, அதெல்லாம் கூட்டணி சகஜம் தானே. விமர்சனங்களுடைய லெவலும் அதுக்காக பேசியதும் இப்போ சேர்ந்ததும் அதுவும் இதுவும் அது நேச்சுரலான ஒரு விஷயம். ஓகே, இது நேச்சுரல் இல்லை. அதிமுகவில் இருந்த ஒரு சகோதரர் கருத்து வேறுபாடால் வெளியில் போகிறார். எங்கள் அண்ணன் தம்பி சண்டை நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம்னு சொல்கிறார். தேமுதிக அண்ணன் தம்பி சண்டையா? இல்லையே. தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டதே திமுகவை எதிர்க்கிறதுக்காக தானே. இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா இந்த கூட்டணி சேர்த்துன்னு பாராரு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அந்த கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அதற்காக வேண்டி தான் அந்த காலதாமதம் ஆச்சு. இதெல்லாம் மக்கள் அறிவார்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கிறதை பார்ப்பார்கள். திருமாவளவன் கூட எவ்வளவு இணக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிக் பார்த்துட்டு இருக்காங்க. பலவீனத்தை மறைக்கிறதுக்கு தான் பலமான கூட்டணி. அதுதான், அதுக்காக தான் சொல்லுவேன். கடைசி 3 மாசத்துல அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் தேவையே இல்லையே. யாரோட பணத்தில் அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் தரீங்க? அப்போது மக்களோட வரி பணத்தை எடுத்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் தர்றீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க? ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஏற்றுறீங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்றுறீங்க, சிவேஜ் டேக்ஸை ஏற்றுறீங்க, கரண்ட் பில்லை இப்போ அந்த பீக் டைம் ஹவர்ஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறீங்க. ஆனால் நீங்கள் நாடு முன்னேறுது மிளறுகிறது திரும்ப நாங்கள் வருவோம்னு சொல்லுவீங்க. மக்கள் இப்போல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இது டிஜிட்டல் உலகம். நீங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மக்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் என்னுடைய தொகுதியான பல்லாவரத்தில் இருக்கிற பொடிச்சலூரில் ஆதி திராவிடர் பள்ளியை போய் பார்த்தேன். அவ்வளவு ஒரு பராமரிப்பற்று கிடக்கிறது. அப்போது ஆதி திராவிடர் பள்ளியை பார்க்காமல் இருப்பது தான் திராவிட மாடலான்னு எனக்கு தோணுச்சு. ஓகே,
வெண்ணிலாவுங்க நீங்க சொல்லுங்க. இந்த டாஸ்மாக் பற்றி ஐயா அவங்க வந்து பேசினாங்க. நான் அது குறித்து சில தரவுகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக இந்த நிகழ்வுக்கு நான் எடுத்து வைக்கலாம், பொதுவாகவே எடுத்து வச்சுருந்தேன். டாஸ்மாக் உருவாக்கி இருக்கிற குடி நோயாளிகள் வந்து கிட்டத்தட்ட 25.4% இப்போ as of 2025 2025 தரவுகள். இதில் வந்து 50% குடும்ப வன்முறைன்னு சொல்லி காவல் நிலையங்களில் போய், அதாவது பெண்கள் காவல் நிலையத்தில் போய் குறிப்பிடப்படுற குடும்ப வன்முறைகள் 50% கிட்டத்தட்ட வந்து குடி நோயாளிகளால் உருவாக்கப்படுகிறது. 20% வேலை இழப்பு இருக்கு. அதாவது 48,344 கோடி வருமானம் வருவதில் 15,000 கோடி வருமான இழப்பு வந்து குடி நோயாளிகள் தங்கள் வேலையை விடுவதால் ஏற்பட்டிருக்கிறது. இதுல வந்து 10ல் 1 குழந்தை தன்னுடைய பள்ளி படிப்பை விடுகிறது. இதுதான் டாஸ்மாகோட டேட்டா. நான் வட சென்னை களத்துல வந்து வேட்பாளராக நினைக்கிறேன், ராதாகிருஷ்ண நகர் தொகுதியுடைய வேட்பாளராக நிற்கிறேன். அங்க எந்த தெருக்கு நீங்க போனீங்கன்னாலும் கஞ்சா புழங்கத்தை நீங்களே பார்க்க முடியும், நீங்க கண்கூடாவே பார்க்க முடியும். அங்க இருக்க தாய்மார்கள், என்னுடைய பையன், என்னுடைய பிள்ளைகள், என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியுமா, கஞ்சா புழக்கத்தை ஒழிச்சா உங்களுக்கு ஓட்டு போடுறோம். அந்த இடத்தில் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ கஞ்சா புழக்கம், போதை புழக்கம் இருக்கு அப்படின்னா பிரதான அதிமுக கட்சி அதை பேசுது, அதிமுக கூட்டணி கட்சிகள் பேசுறாங்க, தாவேகா பேசுறாங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இதுல நாம் தமிழருக்கு மட்டும் என்ன கூடுதல் எப்படி கவனம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் இந்த கருத்தை முன்வைக்க தான் செய்யறாங்க. அதிமுக என்ன தார்மீக அடிப்படையில் இதை பத்தி பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஆட்சி புரியும் பொழுதே படிப்படியாக டாஸ்மாகின் இது எத்தனை டாஸ்மாக் திறந்திருக்கோ அதை வந்து நாங்க படிப்படியாக குறைப்போம், பின் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாம் நாங்க வந்து அதற்காக உருவாக்குவோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். எப்பவுமே அவங்களும் இந்த வாக்குறுதியை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. சொல்ல போனா பல மடங்கு டாஸ்மாக் நிலையங்கள் வந்து உருவானதுக்கு அவர்களும் ஒரு காரணம் தான். டாஸ்மாக்கை ஒழித்த ஒரு மாற்று பொருளாதார சிந்தனையோ இல்ல ஒரு மாற்று பொருளாதார திட்டமோ இந்த 2 கட்சிகளிடமுமே கிடையாது சுத்தமா. இல்ல, இன்னொரு கூடுதல் தகவலையும் நம்ம சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் தரணும் அப்படின்றதுக்காக தான் தாவேகா சார்பாக மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் அவர்கள் வருவதாக இருந்தது. அவர் வரல, அதையும் நம்ம இந்த களத்துல நம்ம பதிவு செஞ்சிடறோம். நீங்க வேறு சொல்லுங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி சார்பாக சார் பேசுகிற வெங்கடேசன் சார் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, எப்படி எடுத்துக்கோங்க? அது மெயின் கடன் சொன்னார். ஒரு நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனே தெரியும் உங்களுக்கு, நிதி, நிர்வாகம், அரசியல், இது மாதிரி. ஒரு ஸ்டேட் கடன் வாங்குது என்று சொன்னால் கண்ண முடின்னு வாங்க முடியாது. ஆர்பிஐ இருக்குது, அதற்கு ஒரு பர்மிஷன் இருக்குது. சாதாரண ஒரு மனுஷன் ஆனாலும் சிபில் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. அப்போது ஒரு அரசு ஒரு கடன் வந்து கண்ண முடின்னு வாங்கவே முடியாது. என்ன உற்பத்தி இருக்குது, என்ன வருமானம் இருக்குது, இதை கணக்கில் கொண்டு தான் கடன் வாங்க முடியும். அது இன்றைக்கு நிறைய அரசியல்வாதிகள் அதை பார்ப்பதில்லை. கடன் அந்த நம்பர்ஸை மட்டும் வச்சு பார்க்குறாங்க. இதனுடைய வளர்ச்சி என்ன, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன? இன்றைக்கி 1 லட்ச ரூபா வருமானம் வருது, அவருக்கு ஒரு 50 லட்சம் 50,000 ரூபாய் கடன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது. அதே போல் இன்றைக்கு ஆர்பிஐ இருக்குது, மத்திய அரசு ஃபைனான்ஸ் இருக்குது. இவர்கள் ஒப்புதல் இல்லாமல் நாம் கடன் வாங்க முடியாது. நம்பர் 1. இவர் சொல்கிறார் எல்லாம் வந்து ஏன் இவ்வளோ அதாவது திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேர் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலே ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு அரசு. ஒருத்தர் உள்ளே வராங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் எங்களோடு இருந்து ஜெயித்தவர்களை கூட கேள்வி கேட்பார்கள். அந்த வாய்ப்பை, அந்த பலத்தை ஏற்படுத்தி தருவது தான் திராவிட முன்னேற்ற கழகம். நீ போன வாட்டி வந்து என் கூட நின்று எதிர்த்து பேசின, அதனால் உனக்கு இந்த வாட்டி சீட்டு கிடையாது, என் கூட்டணி வேணா அப்படிலாம் சொல்லுவதே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரே நாடாக பார்க்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. திரு வெங்கடேசன், இதில் கூடுதலாக மதுன்ற விஷயத்தை எடுக்கிறப்ப 2 ஆண்ட கட்சிகளின் மீதும் நாம் தமிழர் கட்சி விமர்சனத்தை வைக்கிறாங்க. மது இல்லாத தமிழ்நாடு தான் எங்கள் இலக்கு அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த கவனம் கிடைக்குமான்றதையும் சேர்த்தே நீங்கள் பதில் சொல்லலாம். இல்லை, மது இல்லாத தமிழகம் வர வேண்டும் என்பது தான் எல்லாருடைய ஆசையும். ஆனால் அதை உடனடியாக செய்ய முடியுமா அப்படின்னா அது சைக்கலாஜிக்கலாக வந்து அதில் நிறையா ஸ்டடி இருக்குது. நம்ம வந்து மது இருக்கணும்னு யாரும் விரும்பலை. ஏதோ ஒரு காரணத்தினால் அது வந்து மது புகுத்தப்பட்டு விட்டது. அதை படிப்படியாகத்தான் குறைக்க முடியும்னு சொல்லி சயின்டிஃபிக்கான ஸ்டடீஸ் நிறையா இருக்குது. அதனால் மதுவை குறைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கூட்டணியினுடைய கொள்கையும் கூட. அதனால் நாங்கள் அதுக்கு விதிவிலக்காகவோ இல்லை மதுவை கண்டிப்பாக திணித்து மது இருக்க வேண்டும் என்கின்ற சொல்கின்ற ஒரு கூட்டணி எங்களுடைய கூட்டணி அல்ல. இந்த 2026 தேர்தல் வந்து வளர்ச்சிக்கும் கவர்ச்சிக்குமான தேர்தல். வளர்ச்சியா கவர்ச்சியா? வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறோம்? வளர்ச்சி என்னென்னலாம் செஞ்சால் வளர்ச்சி வரும்? இப்போது அண்ணா சொன்னார், இந்த மாதிரி
கடன் வாங்கினோம்னா நமக்கு பேங்க்கில் இவ்வளோ இருந்ததுன்னா நம்மளே சிபில் ரேட்டு பார்த்து தான் கடன் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கினோம். வளர்ச்சி ரேஷியோ எங்கே இருக்குது? வளர்ச்சி ரேஷியோவை காமிக்கணும்ல. அன்னைக்கு இவ்வளோ வருமானத்தில் இருந்தோம், இன்றைக்கி இந்த வருமானம் உயர்ந்திருக்கு, நாங்கள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டிருக்கோன்ட்டு. 5 ஆண்டுகளில் வளரலன்னு நினைக்கிறீங்களா? வளர்றது இந்த கடன் வாங்கின அளவுக்கு வளரல. 5.71 லட்சம் கடன் வாங்கினதுக்கும் அதற்கு பிறகு இந்த டேக்ஸ் எல்லாம் ஏற்றுனதுக்கும் ப்ரொபோஷனேட்டாக இல்லை. தட் இஸ் கால்டு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் பாரோயல். டிஸ்ப்ரப்போர்ஷனேட் பாரோயல்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கும் அதுக்கும் எட்டல. இதை எட்டியிருந்ததுன்னா நான் வந்து பல்லாவரம் தொகுதியில் கடந்த ஒரு 15-20 நாட்களாக எல்லா தெருக்களிலுமே போய் வந்திருக்கிறேன். சாலைகள் வந்து பராமரிப்பு இல்லை, சாலைகளில் பள்ளமேடு அப்படியே இருக்குது, குடிநீர் வசதி வந்து சரியாக இல்லை, குடிநீரும் கழிவுநீரும் கலந்து வருகிறது. அம்மா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்றதுக்காக இந்த மினி பஸ் 22 பஸ் இருந்த இடத்துல இப்போ ஒரே ஒரு பஸ்ஸு, ஒரு 2 பஸ்ஸு போகுது, அதுவும் டைமுக்கு போகல. மக்கள்லாம் வந்து நாம் வந்து தேர்தலுக்காக பேசுவதை விட்டுவிட்டு மக்களுடைய நலனுக்காக பேச வேணும்னு நினைக்கிறேன். ஒரு லேடி சொல்கிறாங்க, புளிச்சலூரில் கஞ்சா குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரீட் லைட்டை கல்லெடுத்து அடித்து உடச்சிட்றாங்க நைட்டில். எங்கள் பசங்க போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார்கிட்ட கொடுக்குறது, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு யார் பாதுகாப்பு தரதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட் மெஷினரிஸ் ஆர் அஃப்ரைட். கவர்மெண்ட் மெஷினரி நம்ம போய் சொன்னோம்னா செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? அதிமுக ஆட்சி காலத்திலும் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நெருக்கடின்றது அதை இன்னைக்கு புதிதாக வர தாவேகா பேசுறாங்க. களத்தில் இருக்கிற நாம் தமிழர் பேசுறப்ப அங்க கவனம் போடாதா? அவங்க வரல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் கட்டமைப்பு எந்த மாதிரி இருக்குது, அவங்களுடைய பிரசிடென்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் புதியவர்கள் அல்ல. இப்போது அண்ணன் சீமான் கட்சி வந்து புதியவர்கள் அல்ல. அவர்கள் வந்து களத்தில் ஒரு 2-3 தேர்தலாக பார்த்துட்டாங்க. மக்களும் அவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவருடைய கொள்கைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர் நிறையா டிஜிட்டலாக பேசுகிறாங்க, அதை பார்க்குறாங்க. ஆனால் அது வாக்குகளாக மாறுதா அப்படிங்கிறத மக்கள் தான் சொல்லணும். இப்போ அதிமுகவாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குது. மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. அவருடைய தலைவர்கள் சொல்லுவதை கேட்குற அளவுக்கு ஒரு கட்டுமான அந்த ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் அதனுடைய கட்சியினுடைய இது வேற, மற்ற அந்த கட்சிகளை இது கூட ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். திரும்ப வெண்ணிலா உங்களோட நாங்க பேசுறது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இங்க வந்து அரசியல் அப்படிங்கிறது இலவசங்களிலும் ஓட்டுக்கு காசு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேயும் கொஞ்சம் மூழ்கி கிடக்கும் பொழுது வேர்ல இருந்தே அதை புடுங்கி எரிந்து மெயினா முக்கியமாக திராவிட அரசியல் இருந்து தமிழ் தேசிய அரசியல் என்று தமிழ் இன ஓர்மை, தமிழ் இன மீட்சி, சாதி மத பாகுபாடற்ற, பாலின பாகுபாடற்ற ஒரு அரசியல் மாற்றத்தை நாங்கள் உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மாற்றங்களுக்கான பதில், அதுக்கான எங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகத்தான் வரும். ஆனா எங்களுடைய வளர்ச்சி ரொம்ப கன்சிஸ்டண்டா, ரொம்ப நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறது நாங்க வாங்கும் வாக்கு வங்கி சதவிகிதத்திலிருந்தே நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த டைம் நாங்க ஒரு பெரிய ஒரு லீப்பை தான் நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தாவேகா வருகைக்கு பிறகும் ஆமா தாவேகா வருகையை நாங்க வந்து அது ஒரு பெரிய ஒரு இப்ப ஊடகங்கள் ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு அது ஒரு பெரிய பிம்பமாக நாங்க களத்துல பார்க்கல. உங்களை விட நாம் தமிழர் கட்சியை விட குறைவா தான் தாவேகா வாக்கு வங்கி வாங்குவாங்க. ஆமா நம்புறோம், உறுதியாக நம்புறோம். இன்னொன்னு நான் இவங்களை ஓபன் சேலஞ்ச் பண்ணுவேன், ஓட்டுக்கு காசு கொடுக்காம எங்களோட களத்துல எதிர்த்து மோதி அரசியலை, கோட்பாடுகளை, தங்களுடைய செயற்பாடுகளை மட்டுமே வைத்து வாக்கு வாங்கி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதை மேல எடுத்துட்டு போய் தர்க்கம் பண்றதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு. 2 பேர்ட்ட அதுக்கான பதில வாங்கணும். திருவேல் ஓட்டுக்கு பைசா கொடுத்தும் வெற்றி பெற முடியாமல், ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் வெற்றி அடைந்த ஒரு வேட்பாளர் நான். அதே போல தான் இந்த முறையும் நடக்கப் போகிறது. மக்களுக்கு நாங்கள் சேவை செய்திருக்கிறோம், அந்த நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் சொல்கிற மாதிரி பணம் கொடுத்து தான் அரசியல்னா அப்படி கிடையாது. திட்டங்கள் மூலம் மனதில் இடம் பிடித்து வளர்ந்த திமுக இயக்கம். இப்போ அதிமுக சொன்னாங்க வளர்ச்சிக்கும் கவர்ச்சிக்கும், இப்போ எங்களை விட்டுட்டார். நாங்கள் கிளியர், எங்களுக்கு போட்டி, அவங்களுக்கு போட்டி வந்து வளர்ச்சிக்கும் கவர்ச்சிக்கும். நீங்கள் யாரை கவர்ச்சின்றீங்க அது உங்களுக்கே தெரியும். இப்போ திரு வெங்கடேசன் அவர்கள் சொன்னது, நீங்கள் கடன் வாங்குறீங்க, ஜிடிபி அது எல்லாமே சரி, அவர் அதை மறுக்கலை. ஆனால் வாங்கின கடன் அளவுக்கு வளர்ச்சி நடக்கலை. சாதாரண சாலைகளில் கூட பிரச்சனை இருக்குது. சரி, அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்? மற்ற மாநிலங்களில் ஒப்பிட்டு பார்க்கணும்ல, அப்போ தானே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தா இன்றைக்கு டபுள் டிஜிட் எப்படி வந்தது? இது என்னோட இது இல்லையே, ஒன்றிய அரசோட ரெக்கார்டு. அப்போது அது இல்லாமல் வேற எதை வச்சு இவர் வந்து அதை வந்து ஒரு பார்வையை மாற்றி சொல்வார்? நாங்கள் ரெக்கார்டோடு பேசுகிறோம். டபுள் டிஜிட் டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம்.
பொருளாதார வளர்ச்சியில். இன்னும் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வரப்போகுது, அதை நான் முன்னாடியே சொன்னேன். இந்த 5 ஆண்டுகள் வந்து பார்த்து பார்த்து செய்கின்றோம். அதோடைய அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து அவுட்புட் வருது, அடுத்தது அவுட் கம்மிங்க வரப்போகுது. நான் இப்படி கூட சொல்லலாம், இப்போ விதைச்சிருக்கிறீங்க, விளைச்சல் வந்து அடுத்த 5 வருஷம் வரும்னு நம்புறீங்க. மக்கள்கிட்ட இதன் வாயிலாக நான் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், ஒரு மாற்றம் வேண்டுமானால் தொடர் ஆட்சியை கொடுங்கள், நிச்சயமாக மாற்றம் சமூகத்தில் வரும். அது விதைச்சிருக்காங்க, ஆட்சி ஆரம்பிக்கும் போது விதைக்கல, ஆட்சி முடியும் போது விதைச்சிருக்காங்க. அந்த விதை எப்போ வரும்ன்றது பின்னாடி தான் தெரியும். நம்ம வந்து இப்போ கல்கட்டாவை எடுத்துப்போம், அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்த மற்ற ஸ்டேட் எடுத்துப்போம். நம்ம வந்து இப்போ வெளிநாடுகள்லாம் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வராங்க. அப்படி பண்ணிட்டு வந்து நம்ம கார் ரேஸ் விடுறோம். ஆனால் நீங்கள் வந்து பொலிச்சலூர் போங்க, அண்ணா சாலைன்னு ஒரு சாலை இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். உங்கள் டீமை விட்டு போய் ஷூட் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். நடக்கிறதுக்கே சரியாக இல்லை, நடக்கவே முடியாது அந்த ரோட்டில். நீங்கள் பைக்கில் போகிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நடக்க முடியாத ஒரு சாலை பேர் அண்ணா சாலைன்னு பொலிச்சலூரில் மக்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அழுகுற அளவுக்கு பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக வந்து எது பண்ண முடியுமோ, எதை செய்ய முடியுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ச்சியை பெறுவது தான் வளர்ச்சி. ஆனால் நான் கவர்ச்சின்னு சொல்கிறது வந்து எல்லாரையும் சேர்த்து தான் கவர்ச்சின்னு சொல்கிறேன் ஒழிய, அது அண்ணா வந்து அவருடைய சௌரியத்துக்கு அதை கவர்ச்சியை பிரிச்சுக்கிட்டாரு. அந்த பந்தை தள்ளி விட்டார், நைஸா வந்து தள்ளி விட்டாரு. அது வந்து நான் வந்து தாவேக்காவை தான் கவர்ச்சின்னு சொல்கிறேன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வளர்ச்சி வர்சஸ் கவர்ச்சி மட்டும்தான் பேசுகிறோம். கவர்ச்சிங்கிறது கவர்ச்சி திட்டங்களை சொல்கிறேன், கவர்ச்சி விளம்பரங்களை சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அது எல்லாத்தையும் ஒன் சைடாக கவர்ச்சின்னு வச்சுட்டு தான் சொல்கிறேன் ஒழிய, வளர்ச்சிங்கிறது இந்த மாதிரியான திட்டங்கள் போடுவது, மக்களுக்கு ஏதுவான ஏழை எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்களை போடுவது, மேனிஃபெஸ்டோவை கொண்டு வருவது, அதை தான் நான் கவர்ச்சி சொல்கிறேன் வளர்ச்சின்னு சொல்கிறேன். வெண்ணிலா அவர்கள் நீங்கள் டபுள் டிஜிட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து பேசும்பொழுது எப்போவுமே இந்த நம்பர்ஸ் குறித்து திமுக சார்பிலையும் அதிமுக சார்பிலையும் when they start throwing around numbers, எனக்கு ரொம்ப அடிப்படையாக பார்க்குறது என்னன்னா, நீங்கள் இந்த யார் எதை வைத்து இந்த எண்களை நீங்கள் கணக்கிட்டு நீங்கள் வந்து இது மக்களிடத்தில் வந்து செல்லுபடி செய்கிறீங்க விற்கிறீங்க. ஒரு கேள்வி, நீங்கள் இது மட்டும் நீங்கள் அதுக்கே தான் பதில் சொல்லுங்கள். நான் உங்கள் ஃப்ளோ தடுத்ததற்கு மன்னிக்கவும். இப்போ பொருளாதார அளவுகோல் அப்படின்றது உலக அளவில் கடைபிடிக்கக்கூடிய அளவுகோலை தான் எடுத்து பொருளாதார வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது. ஏதோ திமுகவோ அதிமுகவோ அப்படி இல்ல உலக அளவில் இருக்கிற அளவீடுகள் தானே. அதையே நீங்க क्वेश्चन பண்றீங்களா? அத நான் என்ன क्वेश्चन பண்றேன்னா, நீங்க அந்த நம்பர்ஸ்ல எப்படி அரைவாகுறீங்க? அதாவது உலக அளவுல இருக்கிற அளவீடு அப்படிங்கிறது வந்து நம்ம இங்க இருந்து ஒரு மாநில அரசோ ஒரு ஒன்றிய அரசோ கொடுக்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் அது தர மதிப்புக்கு வருது. கரெக்டா? நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற இப்ப மயிலாப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, பல்லாவரத்துல இருந்து வந்திருக்காங்க, நான் ராதாகிருஷ்ணன் நகர்ல இருந்து வந்திருக்கேன். எல்லா இடத்துலயுமே வந்து அதாவது லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், விளிம்பு நிலை மக்கள், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் மக்களாக இருக்கட்டும், மெட்ரோ தண்ணியை பயன்படுத்த முடியல. இன்னைக்கு காலையில் எங்களுடைய பல்லாவரம் தொகுதியுடைய வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள்ட்ட பேசிட்டு தான் வந்தேன். அவர் எந்தெந்த பகுதி கொண்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் மெட்ரோ தண்ணியை வந்து மூடி வச்சிருக்காங்க, அவங்களால பயன்படுத்த முடியல, கழிவுநீர் கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் ஒரு வாரம் மின்சாரம் இல்லாத அத்தனை தெருக்கள் இருக்கு, ஒரு வாரம் குடி தண்ணீர் வராத அத்தனை தெருக்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 3 மாசமா வந்து இந்த தண்ணி குடிக்கிறோன்னு ஒரு சாக்கடை கலந்த தண்ணி நொர தள்ளிக்கிட்டு இருக்கு. நீங்க மோந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல எடுத்துட்டு போக முடியாது. இந்த தண்ணியை தான் குடிக்கிறோம் சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி ரொம்ப அடிப்படை, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி தீஸ் ஆர் ஆல் பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு an இந்தியன் சிட்டிசன் வரைமுறைப்படுத்தி இருக்குல்ல. குடிநீரா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், நல்ல காத்தா இருக்கட்டும், நல்ல நிலத்தடி நீரா இருக்கட்டும், எதுவுமே அடிப்படை இல்லாத இடத்துல இந்த நம்பர்ஸ் இவங்க எங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு ஒரு டவுட், ஐயத்தை தான் நாங்க முன்வைக்கிறோம். அதுக்கு அவங்க பதில் கரெக்டா சொன்னா பதில் சரியா கிடைக்கும். நன்றி. ஒரு நல்ல பலத்த கைத்தட்டல் 3 பேருக்குமே கொடுக்கலாம். ஏராளமான கேள்விகள் விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறீங்க. இது நிறைவு சுற்று. உங்க தொகுதியா, நான் இப்போ கட்சிகளா பேசுனீங்க, இப்போ தொகுதியா நீங்க பேசலாம். என்ன முக்கியமான வாக்குறுதி கொடுக்கணும், என்ன மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா எல்லாரும் சம பண்ணலாம். திருவேலூர் முதல்ல மக்களுக்கு 2021 நான் வாக்கு கேட்டு செல்லும் பொழுது மயிலாப்பூரில் ஒரு குடிசை இல்லாத ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று தான் நான் வாக்குறுதி கொடுத்தேன். 10 ஆண்டுகளில் 10,000 வீடுகள் இலக்கு. நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றி தரேன், வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டேன். நிறைவேற்றினேன். 50% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேலன்ஸு அடுத்த 5 ஆண்டுகளில் நான் செய்து தந்துக்கிறேன் என்று இப்பொழுது வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன். முடியாத பிரச்சனை என்று சொன்னால் போக்குவரத்து நெரிசல். இந்த போக்குவரத்து நெரிசல் ஏன் என்று படித்தவர்களுக்கும் சரி, பாமர மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு நிச்சயமாக அது தெரியுது. ஓகே, என்னென்னா மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்ஸ்,
எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூரில் ஒரு 5 இடங்களுக்கு மேல் அந்த பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த பணி எப்படி என்று சொன்னால், மொத்தமே ஒரு 4-5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு தொகுதி, எங்கு பார்த்தாலும் அங்கே ஒரு பணி நடைபெறுகிறது. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த நெரிசல் என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மெட்ரோ பணிகளை துரிதப்படுத்தி முடிக்க வேண்டியது தான் எங்களுடைய இந்த கோரிக்கை. இது டிலே ஆனதுக்கு காரணம் நம்மளுடைய ஒன்றிய அரசு சரியான நிதியை இங்கு வழங்காத காரணத்தினால் அந்த டிலே ஏற்பட்டது. நம்முடைய முதல்வர் அவர்கள் நீங்கள் கொடுக்கவில்லைனாலும் பரவாயில்ல, எவ்வளவு நிதி சுமை இருந்தாலும் நாம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அது இந்த கடந்த நன்றி நன்றி. திரு வெங்கடேசன், உங்கள் வாக்காளர்களுக்கு இந்தியாவிலேயே அதிக ஆக்சிடென்ட்ஸ் உள்ள ஒரு பகுதின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். 12 to 13% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அக்கர் இன் தமிழ்நாடு. அந்த 12 to 13%லேயே அதிகமான ஆக்சிடென்ட் உள்ள ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா பல்லாவரம் தொகுதி. ஜிஎஸ்டி ரோட்டில் பயங்கரமான டிராஃபிக், உள் ரோடுகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக். இந்த டிராஃபிக் கன்ஜெஷனையும் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் அந்த சாலை போக்குவரத்து நெரிசலையும் சரிப்படுத்தணுங்கிறது முதலாக சொல்கிறேன். அதே போல் இயற்கை எழில் சூழ்ந்த பல்லாவரம் பகுதியில் 10க்கும் மேலான ஏரிகள் இருக்குது. அந்த ஏரிகள்லாம் தூர்வாரப்படாமல் பராமரிக்கப்படாமல் இருக்குது. முதல்ல அந்த இயற்கை சூழலை மீண்டும் புதுப்பித்து கொண்டு வர்றது. அங்கே நிறையா பூங்காக்கள் இருக்குது, அதே போல் நிறையா ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ளே கிரவுண்ட்லாம் புதுப்பிச்சு கொடுக்கணும். அதே போல் அரசு பள்ளிகள், கல்லூரிகள், அங்கன்வாடி பள்ளிகள் அவற்றெல்லாம் சீர்படுத்தி தனியாருக்கு நிகராக அந்த பள்ளிகளை உருவாக்குவது, சாலைகளை மேம்படுத்துவது. அதே போல் சாக்கடை, பாதாள சாக்கடை திட்டம் அதிமுக ஆட்சியில் ஆரம்பித்து அதற்கப்புறமாக அது சரியாக அதை கவனிக்கப்படாமல் அது அப்படியே நின்று போச்சு. அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுவது முழுவதாக. சேஃப்டி ஃபார் உமன் ஃபஸ்ட்டு. அதே போல் இளைஞர்களுக்கு விளையாட்டுக்கு, பொழுதுபோக்குக்கு அவர்கள் நிறையா விளையாடுறதுக்கு உண்டான கிரவுண்ட்ஸ் அமைச்சு கொடுக்கறது. இதை போன்ற எண்ணற்ற நிறையா திட்டங்களை வச்சுருக்கோம். நான் மக்கள்கிட்ட என்ன உறுதி கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் எனக்கு வாக்களித்தால் பல்லாவரம் தொகுதியை தமிழகத்திலே தலை சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை நான் மக்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். வெண்ணிலா தாய்மானவன், உங்களுடைய வாக்குறுதி என்ன? பல்லாவரம் தொகுதி, மயிலாப்பூர் தொகுதி, மற்ற எல்லா தொகுதிகளில் இருக்கும் வாக்காளர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இங்கே கொடுக்கப்படுற இலவசங்களோ, உங்களுக்கு கொடுக்கப்படுற பணமோ உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும், உங்கள் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க வளர்ந்து வர்றாங்கல்ல, இன்னும் ஒரு 50 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு பொழுதும் உயர்த்த போவது இல்லை. உங்களுக்கு தேவை தரமான இலவசமான கல்வி உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தரமான இலவசமான மருத்துவம், தரமான இலவசமான தூய்மையான குடிநீர் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் குழாயை திறந்தா அந்த குடிநீர் வரணும். இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இதற்காக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தேர்தல் களம், 16 ஆண்டு அரசியல் களம். உங்களுக்காக யார் களத்தில் நிற்கிறார்கள் என்று நீங்க தான் தேர்வு பண்ணணும். ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி உறவுகளுக்கு வணக்கம், நன்றி. ஒரு பண்பட்ட விவாதம், பண்பட்ட வேட்பாளர்கள், முதல்ல அவங்களுக்கு பலத்த கரவொலிகள் எழுப்பணும். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். முக்கியமான நிகழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.